ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபன் வித் கன். இன்றைக்கி ஜாலியாக ஒரு பீஸா ஷாப்புக்கு ட்ரிப் போக போகிறோம். மறக்காமல் ஃபன் வித் கன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் மிட்வெஸ்ட் சிட்டி அப்படின்ற இடத்துல இருக்குது. எங்களுக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவு தான். நியரஸ்ட் இங்கே ஓக்லாமாவில் எங்களுக்கு நிறைய ஹெயில் வரவங்க. அந்த ஹெயில் வர்றதுனால எங்களுடைய விண்ட்ஷீல்டு அடிக்கடி கிராக் ஆகிடும். நீங்கள் என்னுடைய வீடியோஸில் ட்ராவல் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நியரஸ்ட் சிட்டி இந்த இடத்துல பாப்பா மர்ஃபி அப்படின்ற பீஸா ஷாப் இருக்குது. அவங்கக்கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இன்க்ரீடியன்ட் போட்டு டோ பண்ணி அவங்க அதில் டாப்பிங்ஸ் நம்ம கேட்குற மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் கொண்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதையே பேக் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல போய் நாங்கள் வாங்கிட்டு வரதை நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணலான் இருக்கேன். இது டபுள் டெக்கர் பீட்சா. கீழே ஒரு லேயரில் பீட்சா போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நல்ல தின்னாக ஒரு லேயர் இது போடுவாங்க, டோ போடுவாங்க. போட்டுட்டு திரும்பியும் இதுக்கு மேலே டாப்பிங் போடுவாங்க. சைட்லலாம் சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். ஸ்டஃப்டு க்ரஸ்டாகவும் இருக்கும். அதனால தான் க்ரஸ்ட்டு பார்க்க பெருசாக இருக்குது. இப்போ அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு 350 டிகிரிஸு ஃபாரன்ஹைட்டு அதில் வச்சிடும். இதில் அவங்க 35 மினிட்ஸ் வைக்க சொல்கிறாங்க. 35 மினிட்ஸ் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக டன் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டாவே நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா இது டபுள் டெக்கர் வேறு, இதில் டபுள் ஃபில்லிங் இருக்குது இல்லைங்களா. ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டாவே நமக்கு பசிக்காது, அவ்வளவுதான். இது சும்மா எப்பயாவது நடுநடில் நாங்கள் ஃபன்னுக்கு வாங்கி சாப்பிட்றது வழக்கம். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், கன் வந்திருக்கான். அவனுக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் இருக்கிற சில ஸ்பைசஸ்லாம் ஹர்ப்ஸ்லாம் அவனுக்கு ஒத்துக்காது. அதனால் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி நாளில் அவனுக்குன்னு இருக்கிற கேன் ஃபுட்டை அவனுக்கு கொடுத்துருவோம். அதை சாப்பிட்ருவான். அவன் சும்மா அந்த வாசனைக்காக நாங்கள் பண்ணும்போது அங்கே நின்றுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஃபன் வித் கன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.